உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 121:6, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகல் உங்களை சேதப்படுத்தாது, இரவும் உங்களை சேதப்படுத்தாது. பகலிலும் பாதுகாப்பு இருக்கும், இரவிலும் பாதுகாப்பு இருக்கும், எப்பொழுதும் பாதுகாப்பு இருக்கும், 24 மணி நேரமும் பாதுகாப்பு இருக்கும். பகல் ஏங்க உங்களை சேதப்படுத்தாது? ஏன் இந்த வசனம் அப்படி சொல்லுதுன்னா, அதுக்கு என்ன காரணம்? சங்கீதம் 121:5, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். நீங்கள் தூங்கி எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்களே, அப்போதுலேருந்து நம்ம தேவன் என்ன பண்ணுவார்னா, வலது பக்கத்தில் உங்கள் பக்கத்திலேயே நிழலாக இருப்பார். அதனால் உங்களுக்கு பகலில் பாதுகாப்பு இருக்குது. பகல் உங்களை சேதப்படுத்தாது. பகலில் நம்ம நிழலும் நம்ம கூட தான் வரும் இல்லை? நம்ம எங்கே நடந்தாலும் நம்ம நிழலும் நம்ம கூட தான் வரும். அடுத்தது தேவனுடைய நிழலும் உங்கள் கூட தான் வருது. ஒரு மனிதனுக்கு 2 நிழல் கூட வருது. உங்களுக்கு 2 நிழல்கள். ஒன்று உங்களுடைய நிழல், இன்னொன்று தேவனுடைய நிழல். நம்ம நிழலால் எந்த பிரயோஜனமும் இல்லை. யாரும் அந்த நிழலில் உட்காந்து ஒரு ஒரு காற்று வாங்க முடியாது இல்லை? அது ஒன்றும் வெயிலுக்கு ஒதுக்காக இருக்காது இல்லை? ஆனால் ஒரு மரத்தோடைய நிழல் எப்படி இருக்கும்? நல்லா தூங்கலாம், படுத்துக்கலாம், நல்லா காற்று வாங்கலாம். தேவனுடைய நிழல் எப்படி இருக்கும்? அது எந்த அளவு இருக்கும்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. நம்ம தேவன் வலது பக்கத்தில் நிழலாக இருப்பார். இப்போது மரத்தோடைய நிழல் நம்ம தேடி தேடி அலையணும். ஆனால் எப்பொழுதும் அவர் உங்கள் வலது பக்கத்தில் நிழலாக இருப்பார். தேடி தேடி அலைய வேண்டாம். எப்பொழுதும் ஒரு சூப்பராக நிழலாக இருப்பார். அதனால் பகலில் வர சேதங்கள் அப்படியே அவர் தடுத்துடுவார். பகலில் எந்த சேதமும் வராமல் தடுத்துடுவாருங்க. நீங்கள் எங்கேயும் ஓடி ஓடி தேடி தேடி அலைய வேண்டாம். ஐயோ இந்த மரம் இருக்கா, அந்த மரம் இருக்கான்னு. அந்த மரம் கூட வெறும் நிழல் மட்டும் தான் கொடுக்கும். ஆனால் இவர் உங்கள் வலது பக்கத்தில் எப்பொழுதும் நிழலாக இருப்பதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எந்த ஒரு தீமையும் வராமல் அவர் தடுத்து நிறுத்திடுவார். சரிங்களா? அதனால தான் அவர் உங்கள் வலது பக்கத்தில் அவர் நிழலாக இருக்கிறார். சரி, நைட்டு நம்ம தூங்க போயிடுறோம். ஒரு மனிதனால் கண்டிப்பாக அவன் தூங்காமல் இருக்கவே முடியாது. நைட்டு நம்ம தூங்க போயிடுறோம். ஆனால் இரவும் அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை பாதுகாப்பார். இரவுலேயும் எந்த சேதமும் வராது. நைட்டில் அவர் தூங்காமல் உட்காந்துட்ருக்காராங்க. நாங்கள் எப்பேற்பட்ட உடம்புங்க, என்ன பாடி தேவனுக்கு! இப்படி தூங்காமல் இருந்தால் அவர் உடம்பு கெட்டு போயிடாதா? தேவனுடைய உடம்பு கெட்டு போயிடாதா? சின்ன வயசில் எங்கள் அம்மா கிரைண்டரில் மாவு அரைச்சிட்ருப்பாங்களா, சின்ன வயசு. அப்போ தேவன்னா அந்த சண்டே கிளாஸில் சொல்லியிருப்பாங்கள்ல, தேவன் பற்றி, இயேசுவை பற்றி சொல்லியிருப்பாங்கள்ல. அந்த டைமில் நான் கேட்டுகிட்டே இருப்பேன், இயேசு சாக மாட்டாரா? இயேசுக்கு சாவு வராதாமா? அதை நான் தொடர்ந்து எங்கள் அம்மாகிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். நம்ம தேவனுடைய உடம்பு பயங்கரமான உடம்பு, நல்ல உடம்பு. நம்ம யோவான் கூட வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். அவருடைய பாதத்தை பற்றி சொல்கிறான். வெண்கலம், அவருடைய பாதம் வெண்கலம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யோவான் சொல்கிறாங்க. அவர் அந்த பாதத்தோட பூமிக்கு வந்திருந்தாருன்னா அந்த பாதத்தில் ஆணி அடிக்க முடிஞ்சிருக்குமாங்க? வெண்கலத்தில் ஆணியே அடிச்சிருக்க முடியாது. அவர் அதனால்தான் மனித உடம்போடு வந்தார். அவருடைய பாதம் வெண்கலம் மாதிரி இருந்துச்சு, உலைக்காலத்தில் காய்ந்த வெண்கலம் மாதிரி இருந்துச்சு. அவருடைய உடம்பு அப்பேற்பட்ட அட்டகாசமான உடம்பு. இப்போ ஒரு குடும்பத்தில் எல்லாருமே வியாதியில் படுத்துட்டா யார் பாடு பார்க்குறது? யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னொருத்தர் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் பாடு பார்க்க முடியும். இப்போ மனித இனம் உடம்பை கெடுத்துக்கிச்சு. நம்ம ஏவாளம்மா சாப்பிடக்கூடாத பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. என்ன பண்ணாங்க? விஷத்தன்மை உள்ள ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டாங்க, பாய்சன் பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. அதனால் மனித உடம்பு கெட்டு போச்சு. தூங்காமல் இருக்க முடியாது ஒரு மனிதனால். ஆனால் நம்ம தேவன் நல்ல உடம்பு அவருக்கு. அவர் நம்மளை பார்த்துக்கிறார், தூங்காமையே பார்த்துக்கிறார். 24 மணி நேரம், அதாவது நைட்டு ஃபுல்லாக அவர் பார்த்துக்கிறார், பகல் ஃபுல்லாகவும் கூட நடந்து வந்துடுறாரு. அப்பேற்பட்ட தேவனை தான் நீங்கள் வணங்குறீங்க. நம்ம தேவன்
அதனால தான் இரவும் உங்களை பாதுகாப்பேன், பகலும் உங்களை பாதுகாப்பேன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எப்பொழுதும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளும் சூரியன் வருதுல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம நிலாவை பார்க்குறோம். கரெக்டாக? அமாவாசை மட்டும் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் மோசையோடு கூட சேர்ந்து போனாங்க பார்த்தீங்களா, லட்சக்கணக்கான மக்கள், அடிமைகள். அப்போ அவங்களுக்கு சொந்த நாடு இல்லை, அவங்க வனாந்திரத்தில் தான் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. 40 வருஷம் நடந்தாங்க. ஒவ்வொரு நாளும் சூரியன் வந்துச்சு, ஒவ்வொரு நாளும் நிலா வந்துச்சு. அப்போ தேவன் என்ன பண்ணார்? வெயிலிருந்து பாதுகாக்கணும். 40 வருஷம் வெயிலிருந்து பாதுகாக்கணும். வனாந்திரம் ஒவ்வொரு நாளும் வெயில் அடிக்கும், வெயில் கொளுத்தும். அதனால் என்ன பண்ணார்னா, அந்த மேக ஸ்தம்பங்களை அனுப்பினார். மேக ஸ்தம்பங்கள் வந்து நிழலை கொடுத்தது. மேகத்தை அனுப்புனா எப்படி வரும்? அது பகல் ஃபுல்லாகவே அவங்களுக்கு நிழல் கொடுத்துச்சு. 40 வருஷமும் மேகஸ்தம்பங்களை அனுப்புனாருங்க. அவங்களுக்கு வெயிலால் எந்த சேதமும் வரக்கூடாதுன்னு 40 வருஷமும் அனுப்புனார். அந்த மாதிரி 40 வருஷமும் அக்னி ஸ்தம்பங்களை நைட் ஆனால் அனுப்புனார். அது வனாந்திரம், இருட்டாக இருக்கும்ல, கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக லைட்டு தேவை. குழந்தைங்களாம் இருக்காங்கல்ல, அதனால் மேகஸ்தம்பங்கள் அவங்களுக்கு லைட்டுக்காக மேகஸ்தம்பங்களை அனுப்புனார். நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் தாங்க. உங்களுக்குன்னா அவர் வந்து சும்மா விட மாட்டார், பாதுகாப்பார். பாதுகாக்கின்ற தேவன். மனிதர்களை பற்றி தெரியும், நம்ம உடம்பு ரொம்ப வீக்கு, அவருடைய உடம்பு அது பயங்கரமான, அவர் ஒரு சூப்பரான உடம்பு அவருக்கு. அதனால் அவர் உங்களை பார்த்து பாருங்க, பயப்படாதீங்க. இரவிலும் பாதுகாப்பார், பகலிலும் பாதுகாப்பார், எப்போதும் உங்களை பாதுகாப்பார். தைரியமாக இருங்க. சரிங்களா? எந்த சேதமும் உங்களுக்கு வராது, யாராலையும் சேதம் வராது, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களை பகலும் சேதப்படுத்தாது, இரவும் சேதப்படுத்தாது பா. பகலிலும் பாதுகாப்பு கொடுப்பீங்க, இரவிலும் பாதுகாப்பு கொடுப்பீங்க பா. நீங்கள் எங்களை பார்த்துப்பீங்க, அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? இப்போ நாங்கள் பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம், பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு நிற்கிறோம். 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.